நல்லது. நாங்கள் இதை சந்தோஷமாக கூட பாடுவோம், மகிழ்வும் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கி மதுநீரே என் ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதுநீரே என் ஆறுதல் மலை நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயனிக்கு மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே, அமிஸ்வே துயனிக்கு மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா சுவாமி. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவில் உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவில் உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. ஆம் சுவாமி. ஆமா
இந்த காலை நேரத்தில் எங்கள் நன்றிகள் உடைய சமூகத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் துயரை நீக்கும் அவருக்குரே, எங்கள் துதிகளுக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் பாடி மகிழ்ந்து கொண்டாடுகிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனே, எல்லோரிலும் சிறந்த தகப்பனே, இந்த காலை நேரத்தில் பரலோகத்தின் ராஜாவே, உம்மை நாங்கள் உயர்த்தி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஹalleluya. ஓ நீர் ஒருவரே எங்கள் தேவன், எல்லாவற்றுக்கும் பாத்திரருடையவர் நீங்கள் சுவாமி. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சபையாக நாங்கள் இணைந்து உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா, உம்மை துதிக்கிற எல்லா ஸ்தானத்திலும் எங்கள் வாசம் பண்ணுகிற கர்த்தர், சர்வ வல்லவரே, எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. அபிஷேகம் நிறைந்த உம்முடைய பிரசன்னம் நிறைந்த ஸ்தானமாயிருக்குது அப்பா. பலவீனமான எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய பிரசன்னம், வியாதி பெற்றவர்களை சுகமாக்குற உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, தூயாதி தூயரே, நீ வாருமப்பா.
துதிகளுக்கு பாத்திர நீர் ஒருவரே சுவாமி. அப்பா, எங்கள் மேலே ஆசீர்வாடுகிறபடியால் நன்றி. எங்கள் சபைகளுக்கு மேலே ஆசீர்வாடுகிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை மறவாமல் காப்பவரே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களை விட்டு செல்லாதவரே, உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நாவுகளை திறந்து தேவனுக்கு முன்பாக மறவாமல் நினைத்தீரையா,
கோடி நன்றி ஐயா. சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ராஜா நன்றி வாக்கு தந்தைகளை தேற்றினவரே, கோடி நன்றிகளை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்ல 1000 நாவுகள் போதாதப்பா. அவ்வளவு நன்மைகளை வாழ்க்கை செய்தவர், பலவீனமானங்களை பலப்படுத்தினோம். ஆண்டவரே நல்ல கிருபையே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹalleluya. இம்மட்டும் வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி சுவாமி. ஓ ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி நன்றி ராஜா. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நூலாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் தாயினும் மேலான அன்பு அப்படின்ற தலைப்பின்களை நான் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் வேத வசனத்திலிருந்து வார்த்தைகளை பார்ப்போம். நம்ம எழுந்திருந்து நாங்கள் வேதாகமத்தில் நாங்கள் வாசிப்போம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடக்கம் 17ஆம் வசனம் வரை. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் 334ஆம் பக்கம். ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடக்கம் 17ஆம் வசனம் வரை. அப்பொழுது அவர்கள் சப்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியாரை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள்.
நாங்கள் இந்த வார்த்தையை கருத்தில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதிகமாய் நேசிக்கிறதான என் பரலோக தகப்பனே, ஆண்டவரே சுவாமி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கத்தாவே. ஆண்டவரே சுவாமி, இந்த வார்த்தைகளை பகிர ஆண்டவர் நீ தந்த தரிமான சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே நான் அல்ல சுவாமி, நீங்கள் தாமே ஆண்டவரே இந்த வார்த்தை கூட பேசுபடியாக என்று கொண்டாடுகிறேன் கத்தாவே. ஆண்டவரே சுவாமி, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கத்தாவே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடரும் கத்தாவே. உடைக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் சுவாமி உங்களுடைய அன்பினாலே கத்தாவே ஆறுதலடைய நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த கருத்தை, இந்த வார்த்தை உடைய கருத்தில் ஒப்படைத்து ஆண்டவரே பாதத்தில் விழுகிறேன். ஆண்டவரே நன்றி. ஆமென். சரி, நல்லது. நாங்கள் இந்த கதையை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்டிருக்கோம். சண்டே ஸ்கூல்லேருந்தும் கேட்டிருக்கிறோம். நகோமிட எலிமெலேக்கட ரூத்திட கதை. நான் ஒரு சின்ன பின்னணி உங்களுக்கு சொல்கிறேன். பெத்லெஹேம் நகரத்தில் எலிமெலேக்கு நகோமி அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதியர் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 மகன்மார், மக்லோன் கிளியோன்னு சொல்லி. பெத்லெஹேமில் அவங்க இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு பஞ்சம் ஏற்படுது. இந்த பஞ்சத்தின் காரணமாக அவங்க மோவாப் தேசத்துக்கு இடம்பெயர்ந்து அங்கே போயிட்டு வாழ்கிறாங்க. அங்கே போயிட்டு சில நாட்கள்லேயே எலிமெலேக்கு இறந்து போகிறாரு. அதன் பிறகு அவருடைய மகன்மார் அங்கே மோவாப்பிய பெண்களில் 2 பேரை திருமணம் செய்கிறாங்க. ஒருத்தர் பேர் வந்து ஓர்பாள், இன்னொருவரோட பேர் வந்து ரூத். அவங்களும் வாழ்கிற நேரம் கொஞ்ச காலத்தில், அதாவது வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட போல் 10 வருஷங்களில் அந்த நகோமி எலிமெலேக்கோட மகன்மார் இருவருமே இறந்து போகிறாங்க. இறந்து போன பிறகு இந்த ஓர்பாள், ரூத் அப்படின்ற 2 பேருமே இளம் விதவை ஆகிறாங்க. நகோமியும் ஒரு விதவை. அப்படி இருக்கிற நேரம் தான் அவங்க திருப்பி நகோமி கேள்விப்படுறா பெத்லெஹேமில் கர்த்தர் அவங்களோட சந்தித்தார் அப்படின்னு சொல்லி. அதை கேள்விப்பட்டோன்னு இவர் திருப்பி பெத்லெஹேமுக்கு போகிறதுக்கு அவள் முடிவெடுத்து போகிற வழியில் தான் நாங்கள் இந்த வேதாகமத்தில் பார்த்து இந்த சம்பாஷணை நடைபெறுது. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் சாதாரணமாக எங்களோட உலகத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சண்டை நடக்குது, இல்லை ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு உதாரணமாக சொல்கிறது என்ன சொல்கிறது, பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த மாமியார் மருமக சண்டை பிடிக்கிறாங்க, அங்கே பாருங்கள் மாமியார் மருமக மாதிரி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பொதுவாக காண்ற பொதுவாக கேட்குற ஒரு வார்த்தையாக இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ பார்த்து இந்த சம்பாஷணையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதற்கு நேர் எதிரான ஒரு சம்பாஷணை தான் இங்கே நடைபெறுது. இங்கே என்ன நடக்குது, நகோமி வந்து அவங்கள போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ நான் போக மாட்டேன், உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் விடுறாங்க, அழுகுறாங்க, நாங்கள் கூடயே இருப்பேன், உங்களோட மரணம் வரைக்கும் நாங்கள் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாச பிணைப்பு, பாச போராட்டம் ஒன்று தான் இங்கே நடக்குது. அப்படி பார்க்க போனால் எங்களோட நடைமுறை வாழ்க்கைக்கும் இதுக்கும் ஒரு நேர் எதிரான ஒரு சம்பாஷணை. இது எப்படி இந்த நகோமி எப்படி இந்த அன்புக்குள்ளாக அவங்க 2 பேரையும் கட்டுனா, நகோமியோட இந்த மருமகள்மார் 2 பேருமே எப்படி அன்பாக இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நகோமி வந்து அவங்கள ஒரு மருமகளாக இல்லை மகளாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. அதற்காக நாங்கள் வேதத்தில் வந்து ரூத் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் முதல் அந்த வார்த்தையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், என் மக்களே திரும்பி போங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. என் மக்களே திரும்பி போங்கள், என் மருமகள் மக்களே திரும்பி போங்கள் அப்படின்னு சொல்லி இல்லை, என் மக்களே திரும்பி போங்கள் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது மை டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்க போனால் என்னது, இந்த நகோமி தன் மருமக 2 பேருமே ஒரு மகளா, தன் பெற்ற மகன்மார் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அவள் வந்து தன் மருமகளை வச்சு ஒரு மகள்மாரா அவள் பார்க்குறா. நாங்கள் பார்க்குறத பார்க்குறோம். இன்றைக்கி எங்களோட சமூகத்திலையும் எங்களோட ஆலயத்திலையும் எத்தனையோ மாமியார் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி உங்களோட மருமகளை பார்க்குறீங்க? ஒரு மருமகளாக பார்க்குறீங்களா, இல்லை மகள்மாராக பார்க்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு சம்பாஷணை உங்களோட குடும்பத்திலையும் இருக்குதா, இல்லை இதுக்கு நேர் எதிரான சம்பாஷணை உங்களோட குடும்பத்தில் இருக்குதா? நாங்கள் கர்த்தரை அறிந்த ஜனங்களாக நாங்கள் எப்படி இருக்கிறோம்? மகள்னு சொன்னால் அவளுக்கு 2 வீடு, ஒன்று பிறந்த வீடு, மற்றது புகுந்த வீடு. பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிற நேரம்
பல புதிய சூழ்நிலை, பல புதிய முகங்கள் இப்படி பார்க்கும்போது அங்கே அவங்களுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரம் ஒரு மருமகளுக்கு பிறந்த வீடு மாதிரியே புகுந்த வீடும் அமைஞ்சா, புகுந்த வீடு பிறந்த வீடு மாதிரி மாறுனுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி மாறுறதுக்கு யார் மாறணும்? அந்த மாமியார் வந்து ஒரு அம்மாவாக மாறினா மட்டும்தான் அந்த மருமகளுக்கு அது பிறந்த வீடாக இருக்கும். எல்லா மாமியாருமே மருமகள்ன்ற ஸ்தானத்திலிருந்து வந்தவங்க தான். அப்போ அவங்க வந்து எதிர்பார்த்தது என்ன? அவங்க ஒரு மருமகளாக இருக்கிற நேரம் அவங்க எதிர்பார்த்துகள் என்ன, எப்படியாப்பட்டதாக இருக்கும்? இவங்க எனக்கு இப்படி செஞ்சால் நல்லா இருந்திருக்கும், இவங்க என்னை இப்படி பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்பனைகள் 2 கொடுத்துருக்காரு. அதில் 2வது கற்பனை தான், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா ஒரு மாமியாராக மருமகளாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததை நாங்கள் மாமியாராக வந்த பிறகு அந்த மருமகளுக்கு நாங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுக்குற சந்தர்ப்பத்தில் எங்களோட வீட்லேயும் இந்த மாதிரி சம்பாஷணைகள், இந்த வேதாகமத்தில் நடந்த சம்பாஷணைகள் போல் இருக்கும். நகோமிக்கு வந்து இவ வந்து திருப்பி பெத்லஹேமுக்கு போகிற வழியில் தான் இது நடக்குது. அப்படின்னு பார்த்தா அவள் பெத்லஹேமுக்கு போயிட்டான்னு சொல்லி சொன்னால், இவள் வந்து எல்லாத்தையும் போங்க, நீங்கள் திரும்பி போங்க. அவள் வந்து ஒரு நலன், அந்த மருமக்கமார்களுக்கு மேலே ஒரு பாசம், அதாவது ஒரு நன்மையை தான் நினைக்கிறாள். அது வந்து ஒரு தாயால் மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும். தாய்க்கு தான் அது முடியும், தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது. அவள் பார்த்தா தன் மருமகள் மாதிரி 2 பேருமே இளம் விதவைகளாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க இன்னும் வாழணும். என் கூட வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்க வேண்டியவைகள் அவங்களுக்கு இல்லாமல் போகும். அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் திருப்பி உங்கள் அம்மாமார்கிட்டையே போங்க, நீங்கள் போய்ட்டு உங்களோட வாழ்க்கையை தொடருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த உள்ளம் ஒரு தாய் உள்ளத்துக்கு மட்டும்தான் வரும். அப்படியேப்பட்ட உள்ளம் தான் இந்த நகோமிக்கு இருந்தது. அவள் வந்து இந்த இடத்துல கணவனையும் இழந்திருக்கிறா, தன் மகன்மாரையும் இழந்திருக்கிறா. அவளுக்கு இந்த மருமகள்மாரை விட்ட வேறு யாரும் இல்லை. அவன் நினச்சிருந்தா நீங்கள் தான் என் கூட வரணும், நீங்கள் தான் என்னை கடைசி வரைக்கும் பார்க்கணும். நான் அந்த இடத்துக்கு போனால் நான் வயசு போய்கிட்டு இருக்கேன், எனக்கு உழைச்சி சம்பாதிக்க முடியாது, நீங்கள் தான் எப்படியாச்சும் என்னையே பார்த்துக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லியிருக்கலாம். சாதாரணமாக ஒரு வாழ்க்கையில் சாதாரண ஒரு மாமியாராக இருந்திருந்தா இன்னும் கூட சொல்லியிருப்பாங்க, ஐயோ இவங்க வந்து இந்த மகன்மார் வந்து மோவாபிய பெண்களை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி பார்க்க போனால் இவங்க அந்நிய பெண்கள் நகோமிட பார்க்குற நேரம். அப்போ இவங்க நகோமி ஏசியிருக்கலாம், ஐயோ நீ வந்த பிறகு தான் என் மகைமாரை என்னை விட்டு போனாங்க, என் மகைமாரை நான் பறி கொடுத்தேன், நீங்களாம் வந்த பிறகு தான் எனக்கு இருந்தது எல்லாமே இழந்து போச்சு அப்படின்னு சொல்லி வசைப்பாடு வேற பாடியிருக்கலாம். ஆனால் நகோமி ஒரு இடத்துலையுமே அப்படி இருக்கலை. அவள் வெளிக்காட்டினது ஒரு அன்பு உள்ளத்தை நாங்கள் பார்க்குறோம். நகோமிக்கு இந்த அன்பு உள்ளம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நகோமி வந்து பெத்லஹேம்ல இருந்து தான் வந்தா. எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பெத்லஹேம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நிறைய பிரசங்கத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், அப்பத்தின் வீடு அப்படின்னு சொல்லி. அப்பத்தின் வீட்டில் இருந்து தான் இவள் வந்து பஞ்சம் காரணமாக வெளியே வந்திருக்கிறா. அவளுக்கு அந்த நேரம் வந்து மோவாப் தேசம் செழுமையான தேசமாக காணப்பட்டிருக்குது. அப்படி பார்க்கும்போது அவள் வந்து கத்தரோடு இருந்திருந்தான்னு சொன்னால் அந்த அப்பத்தின் வீடை விட்டுட்டு வந்திருக்க மாட்டா. கத்தரோடு இருந்த அவருக்கு அந்த பஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு. கத்தரை விட பஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு. அந்த மோவாப் தேசம் வந்து ஒரு செழிப்பான தேசமாக இருந்துச்சு. மோவாப் தேசம்ன்றது வந்து ஒரு அந்நிய வழிபாடுகள் நிறைந்த கத்தரை அறியாத ஜனங்கள் இருக்கின்ற ஒரு தேசம். நகோமி அன்னைக்கு அந்த அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு தான் வந்தா. அப்படி பார்க்குற நேரம் நாங்கள் ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்படின்னு சொல்லி சொன்னால் நகோமி வந்து தண்ட வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்குறா. அவளுக்கு வந்து இப்போ வந்து அவளோட வாழ்க்கை பெத்லஹேமிலிருந்து வந்ததை விட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. எப்படின்னு பார்த்தா அவள் மோவாப் தேசத்தில் வர்ற நேரம் அவளுக்கு பெத்லஹேமில் பஞ்சம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இவள் மோவாப் தேசத்துக்கு வந்த பிறகு அவளுக்கு தண்ட கணவனை அவள் இழக்கிறா. தண்ட 2 மகன்மாரையுமே இழந்து யாருமே இல்லாத ஒரு நிலைக்கு அவள் தள்ளப்படுறா. அவள் தண்ட வாழ்க்கையவ ஆராய்ஞ்சு பார்க்கிறா இருந்து.
அவளோட பிரச்சனைகள் கூட பெருக பெருக வந்து அவள் தன்னை குறித்து நான் எப்படி இருந்தேன், நான் பெத்லஹேமில் இருக்கிற நேரம் எனக்கு வந்து பஞ்சம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு அழகான குடும்பம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் நான் இந்த தேசத்துக்கு வந்த பிறகு எனக்கு இப்போ வந்து அந்த குடும்பம் இல்லை, எனக்கு கணவன் இல்லை, நான் பெற்ற பிள்ளைகள் இல்லை, எனக்கு இப்படி ஒரு நிலைமை, ஏன் இப்படி உனக்கு நிலைமை எனக்கு உண்டாச்சு அப்படின்னு சொல்லி அவள் தன்னை குறித்து ஆராய்ந்து பார்க்குற நேரம் தான் அவருக்கு தெரியுது கர்த்தர் வந்து அவரோட ஜனங்களை சந்திச்சிருக்காங்க, அவரோட ஊரில் அவரோட தேவைகளை அவங்க சந்திச்சிருக்காருன்னு சொல்லி அவள் உணர்ந்த பிறகு அவள் எழுந்து திரும்பி கர்த்தரிடத்துல போகிறா. அவள் வாழ்ந்த அந்த பெத்லஹேம் அப்பத்தின் வீடு அப்படின்ற இடத்துக்கு நான் திரும்பி போகணும்னு சொல்லி மனம் திரும்பி அவள் திரும்பி போகிற ஒரு சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் வாசித்தோம். அதாவது நகோமி வந்து இந்த வார்த்தைக்கு பிறகு நாங்கள் வார்த்தைகளை 9ஆம் வசனம் 8ஆம் வசனம் 13ஆம் வசனங்கள் எல்லாம் பார்த்தா எல்லாத்துலேயுமே அப்போ வந்து கர்த்தர் தயவு செய்வாராக, கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வாராக அப்படின்னு சொல்லி கர்த்தரை முன்னிட்டு தான் அவள் எல்லா காரியங்களும் பேசுகிறாள். அவளோட வாழ்க்கையில் அவள் வந்து கர்த்தரை முன்னிலை வச்சா. அதுக்கு பிறகு அவள் தான் உணர்ந்தா, நான் கர்த்தரை விட்டு தூரம் வந்துட்டேன், நான் திருப்பி கர்த்தர் இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லி அவளோட செய்கைகள் நடத்தைகள் எல்லாமே கர்த்தரை குறித்து தாங்கன்னு சொல்லுகிறாங்க. நாங்கள் பார்க்கும்போது நகோமி வந்து கர்த்தரை திருப்பி பற்றி கொண்டா. கர்த்தர் வந்து எனக்கு திருப்பி என்னையை சந்திப்பார், என் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி அவள் கர்த்தரை விசுவாசிக்க தொடங்கினா. இன்று எங்கள் மத்தியில் இருக்கிற தாய்மார்கள் இன்று அநேக போராட்டத்துக்குள்ளாக போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்ப்போம், எங்களோட வருமானம் எங்களோட செலவுக்கே பத்தாமல் இருக்குது, நாளைக்கு நாங்கள் என்ன செய்வோம், இந்த பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன், இந்த பிள்ளைகளை நான் எப்படி திருமணம் செய்ய வைப்பேன், படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க, நான் என்ன செய்வேன், இப்படி பல பிரச்சனைகள். இந்த பிள்ளைகள் வெளியே போனால் பாதுகாப்பு இல்லை, இப்படி பல பிரச்சனைகள் அவங்கள நெருக்கி ஏவுற நேரம் நாங்கள் கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூர போகிற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுது. கர்த்தர் எங்கள் கூடயே தான் இருக்கிறாரு. கர்த்தர் ஒருபோதும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. எங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் வந்து அந்த நாங்கள் பிரச்சனையை வந்து முன்னுக்கு நிப்பாட்டுறோம். கர்த்தர் இருக்கிறாரு, ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு முன்னுக்கு பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையாக அப்படியே நிப்பாட்டி அப்படி போகிற நேரம் எங்களுக்கு கர்த்தர் தெரியாமையே போயிடுறாரு. அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம், ஐயோ எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்கே, எனக்கு எந்த வழியும் இல்லையே அப்படின்னு நாங்கள் சொல்லி நாங்கள் ஒரு இருட்டில் இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு மின்மினி பூச்சி வந்தால் கூட எங்களுக்கு அது பெரிய வெளிச்சமாக இருக்கும். அதாவது அது பின்னுக்கு நாங்கள் போவோம், அது ஒரு தற்காலிகமான வெளிச்சம்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரிய வரும். நாங்கள் என்ன செய்வோம், இன்ஸ்டன்ட் சொல்யூஷன், டக்குன்னு எங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், இங்கே எங்களுக்கு தீர்வு இருக்கா, இங்கே தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்வு எங்கெங்கே இருக்குதுன்னு ஆனால் குறுக்கு வழியில் நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் முயற்சிப்போம். அப்போனா நாங்கள் போயிட்டு பார்க்குற நேரம் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஐயோ எனக்கு இப்படி ஆகிருச்சு, நான் இப்படி வந்தேன் எனக்கு இப்படி ஆகிருச்சு, நான் பிரச்சனைக்கு இப்படி தீர்வு காண வந்தேன் எனக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரே, ஏசப்பா நீங்கள் ஏன் என்னை கைவிட்டீங்க, என் தேவனை ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி பலர் வந்து கர்த்தர் வந்து அவங்கள கைவிட்டு தான் நினைப்பாங்க. நாங்கள் கர்த்தரை விட்டுட்டு கர்த்தர் எங்களை விட்டுட்டாருன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். கர்த்தர் ஒருபோது எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, நாங்கள் தான் அவரை விட்டு தூரம் போயிட்டு கர்த்தர் விட்டுட்டாருன்னு சொல்கிறோம். நாங்கள் திரும்பி பார்ப்போம், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ச்சி பார்ப்போம். நாங்கள் கர்த்தரை விட்டு தூரம் வந்திருந்தா நாங்கள் கர்த்தர் இடத்துல திரும்பி போவோம். கர்த்தர் எங்களோட தேவைகளை சந்திக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் கர்த்தர் இடத்துல போகிறது மட்டும்தான், அவர் கண்டிப்பாக எங்களோட தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்காரு. நகோமிக்கும் அன்னைக்கு அவள் திரும்பி போனான். அவள் நினைச்சா, அவள் வந்து அந்த போகிற வழியில தான் வந்து அவள் சொல்கிறா, நீங்கள் திருப்பி போங்க, உங்களோட அம்மாக்கிட்ட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி. அவள் திரும்பி பெத்லஹேமுக்கு போகிற நேரம் இந்த மருமகன்மார் போயிட்டாங்கன்னு சொன்னால் அவள் தனிமைப்பட்டுருவா. ஆனால் அவள் வந்து கர்த்தரை விசுவாசித்த பிறகு நான் தனியாக இல்லை, கர்த்தர் என்ன பார்த்துக்கொள்வார், அந்த விசுவாசம் அவளுக்கு இருந்தனால தான் அவள் தன்னை மருமகன்மாரை வந்து நீங்கள் திரும்பி போங்க, நான் இந்த பெத்லஹேமுக்கு நான் திருப்பி போகிறேன்,
அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அவளுக்கு இருந்த விசுவாசம் பாருங்கள் எப்படிப்பட்டது. அவள் தன்னை ஆராய்ஞ்சு கத்தரிடத்துல திரும்பி வந்திருக்கா. நாங்களும் கத்தரை விட்டு தூரம் போயிருந்தா நாங்களும் திரும்பி வருவோம். கத்தர் எங்களுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. கத்தர் எங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு. கட்டாயம் எங்களோட பிரச்சனைகளை கத்தர் சந்திப்பார். நகோமியோட வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? அந்த 2 மருமகமாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நகோமி வந்து கத்தரை குறித்து பேசுகிறா, கத்தரோட இந்த அன்பு காட்டுறா. அவட வாழ்க்கையில் அவள் வந்து ஒரு தண்டை மருமகமார பிள்ளைகளாக நினைச்சு அவள் வந்து அவங்கள பலி நடத்துகிறா. இந்த காரியங்கள் எல்லாம் வந்து அந்த 2 மருமகமாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் நாங்கள் பார்க்குறோம், அங்கன்னா ஓர்பால் வந்து திருப்பி தண்டை தேவர்களிடத்திலுக்கும் தன் தாயினிடத்திற்கும் போறா அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது இந்த நகோமியோட மாற்றங்களை 2 பேரும் தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தி வந்து திருப்பி தண்டை தேவர்களிடத்துலையும் தண்டை பெற்றோரிடத்திற்கும் போறா. அவள் வந்து ஏற்றுக்கொள்ளலை. நகோமியோட அன்பை மட்டும்தான் பார்த்தா, ஆனால் அதை அனுபவிக்கணும்னு சொல்லி அவள் நினைக்கல. அவள் திரும்பி பழைய வாழ்க்கைக்கே போயிட்டா. ஆனால் ரூத் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ரூத் வந்து என்ன செய்கிறா, நகோமியோட மாற்றத்தை அவள் நல்லா கவனிக்கிறா. நாங்கள் ரூத்தை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ரூத்துன்றது ஒரு மோவாபிய ஸ்திரீ. அப்படி இருக்கிற நேரம் இந்த நகோமியோட மாற்றங்கள் வந்து அவளுக்கு பெரிய மாற்றமாக தெரிஞ்சிருக்கும். கத்தரை அவள் நேசிக்கிற அன்பு, அவள் நடந்து கொள்கிற விதம், அவள் பேசுகிற விதம், இது எல்லாத்தையும் வந்து அந்த ரூத் வந்து உன்னிப்பாக கவனிச்சா. அவள் ஆராய்ஞ்சு பார்க்குறா. அவவும் வந்து இது எப்படி நடந்துச்சு, இவங்க எப்படி மாறினாங்க, உங்களோட வார்த்தையில் மாற்றங்கள் எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் அவள் வந்து ஆராய்ஞ்சு பார்த்து இது நல்லது அப்படின்றத வந்து அவள் ஆராய்ஞ்சு பார்த்து மெய்யான தேவன் யார் அப்படின்றத அவள் கண்டுபிடிக்கிறா. நாங்கள் வாசித்த பகுதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 16ஆம் வசனத்தில் கடைசி வசனம் வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்னு சொல்லி சொன்னால் அவள் வந்து கத்தரை வந்து தன் தேவனாக ஏற்றுக்கொள்கிறா. அவரோட இங்கே நான் பார்க்குறது நாங்கள் என்ன, அவருடைய ரட்சிப்பு. அவள் வந்து நகோமியோடைய வாழ்க்கையை பார்த்து, அவட மாற்றத்தை பார்த்து கத்தரிடத்துல அவள் வந்து ஏற்றுக்கொள்கிறா, கத்தரை ஏற்றுக்கொள்கிறா, அவள் ரட்சிப்படைகிறா. நகோமியோட அன்பும் அவளுடைய நடத்தையும் தான் அவளை கத்தருக்குள்ளாக கொண்டு வந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் எப்படி இருக்கோம், கத்தரை அறிஞ்ச நாங்கள் எப்படி இருக்கிறோம், எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, எங்களோட பேச்சு எப்படி இருக்குது, எங்களோட நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குது, இன்னொருத்தரை கத்தரிடத்தில் கொண்டு வர மாதிரி இருக்குதா, இல்லை கத்தரை விட்டு இன்னும் தூரம் போகிற மாதிரி அனுப்புகிற மாதிரி இருக்குதா, இன்னொருத்தர் எங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரதுக்கு நாங்கள் எங்களோட நடத்தைகள், நாங்கள் கத்தரை பற்றி சொல்லணுன்றது இல்லை, எங்களோட ஒவ்வொரு நடத்தையுமே கத்தரை பற்றி சொல்லணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி கிறிஸ்துவ அவருக்குள்ளே இருந்தால் அவர் கிறிஸ்துவ மாதிரி சகல குணாதிசயங்களையும் இருக்கணும். அந்த சாயல் அவர்கிட்ட உள்ள நடத்தையில், அவரோட வார்த்தையில் எல்லாத்துலேயும் காணப்படணும். அப்படி காணப்படுற நேரம் தான் நாங்கள் கத்தருக்கு ஒரு சாட்சியாக இருப்போம். எங்களோட வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். நாங்கள் வந்து உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டவங்க. கிறிஸ்துவ அறிஞ்ச நாங்கள் வந்து கத்தரிடத்தில் நாங்கள் உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டவங்க அப்படின்றத மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். எங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும். நகோமி அன்னைக்கு அந்த ஒரு சாட்சியாக, ஒரு முன்னுதாரணமாக ரூத்துக்கு இருந்தா. ஒரு அந்நிய ஸ்திரீ கத்தரை ஏற்றுக்கொண்டா. ஏன், நகோமியோட அன்பையும் நடத்தையையும் பார்த்து அந்த ரட்சிப்பு அவளுக்கு கிடைச்சது. அன்னைக்கு அவள் சொல்கிறா, மரணம் மட்டும்தான் என்ன பிரிக்கும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொன்னால், அவள் தேவனையும் அவட மரண பரியந்தம் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றது தான் அவட வாக்கு. நாங்கள் பார்க்குறோம், ரூத் கத்தரை ஏற்றுக்கொண்டனால அவளுக்கு வந்து என்ன நன்மை, என்ன பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ரூத் வந்து பெத்லஹேமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு போவாஸ் அப்படின்றவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்து அவங்களுக்கு கிடைக்கிற பிள்ளை தான் யார்? ஓப்பேத். இந்த ஓப்பேத் யார்? இந்த ஓப்பேத் தான் தாவீது ராஜா அவனுடைய தாத்தா. தாவீது ராஜாவின் வம்சத்தில் தான் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படின்னு பார்த்தா அவட இயேசு கிறிஸ்துடைய
இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல இந்த ரூத்தோட பேர் இடம்பெறுது. இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ரூத்தோட இந்த கதை வந்து நியாயாதிபதிகளோட காலத்தில் கிறிஸ்துவுக்கு பின் நடக்கிற ஒரு காரியம். அங்கே ரூத்தை பற்றி நாங்கள் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் அவரோட பேர் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு, வரிசையில் சந்ததியார் வரிசையில் ரூத்தோட பேர் இடம்பெற்றிருக்குது. இன்னைக்கு நாங்கள் 2025 வருஷமும் நாங்கள் ரூத்தை பற்றி கதைக்கிறோம். இன்னும் வருஷங்கள் போனாலும் நாங்கள் ரூத்தை பற்றி கதைப்போம். அன்னைக்கு ரூத் வந்து ஏற்றுக்கொண்டது. அவள் யாரை ஏற்றுக்கொண்டா? நல்லதையா கெட்டதையா? அவள் மெய்யான தேவனையா ஏற்றுக்கொண்டா? அவள் மெய்யான தேவனை கைவிட்டிருந்தா ஓர்பாலை பற்றி நாங்கள் பேசாமல் இருக்கிறத மாதிரி ரூத்தை பற்றி நாங்கள் பேசாமல் இருந்திருப்போம். ரூத் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் நல்லதை ஏற்றுக்கொண்டா, சரியானதை ஏற்றுக்கொண்டா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டா. நாங்கள் பார்க்குறோம் இதே மாதிரி ஒரு சம்பவம். அதே போல் நாங்கள் பார்க்குறோம் நகோமி வந்து எல்லாத்தையுமே இழந்து, மகன்களை இழந்து, கணவனை இழந்து தான் பெத்லேஹேமுக்கு போகிறா. நாங்கள் ரூத்தின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் கடைசி நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் அவளுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குது தாயாகிறதுக்கு. ரூத்தினுடைய மகனை வளர்க்கிற தாயாக கிடைக்கிற ஒரு பாக்கியம். ஒரு பாட்டியாக இருந்து அந்த பிள்ளைய அவ நல்ல விதத்தில் வளர்த்திருப்பா. கர்த்தர் வந்து தனக்கு செய்த நன்மைகளை சொல்லி அந்த பிள்ளைய வளர்த்திருப்பா. கர்த்தர் வந்து தனக்கு கொடுத்த நன்மைகளை சொல்லி வளர்த்திருப்பா. அவங்களோட அம்மா வந்து ரட்சிப்படைஞ்சது போல இந்த பேரனையும் கர்த்தருக்குள்ளாக வளர்த்திருப்பா. எவ்வளோ பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிது. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்னொரு இடத்துல பார்க்குறோம். பார்க்குறோம் ரூத் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறா, ஓர்பால் வந்து கர்த்தரை கைவிடுறா. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து சிலுவை மரண பாடில் நாங்கள் பார்க்குறோம். அந்த சிலுவை காட்சியில் நாங்கள் காண்றோம் இயேசு கிறிஸ்து வந்து நடுவில் ஒரு பாவமே செய்யாமல் எங்களோட பாவங்களை சுமந்து பாடுபட்டு நடுவில் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ தண்ட 2 பக்கமும் 2 கள்ளர்கள், வலப்பக்கம் ஒரு கல்லன், இடப்பக்கம் ஒரு கல்லன், அவங்க செஞ்ச பாவத்து நிமித்தமாக அவங்க சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்க போனால் ஒரு கல்லன் என்ன சொல்கிறான்? கர்த்தரை பரியாசம் பண்ணுறான். அந்த இடத்துலையும் கர்த்தரை பரியாசம் பண்ணுறான். இன்னொருத்தன் என்ன செய்கிறான்? நாங்கள் வந்து செஞ்ச பாவத்துக்கு தான் நாங்கள் வந்து சிலுவையில் தொங்குறோம், ஆனால் இவரோ ஒரு பாவமே செய்யாமல் எங்களுக்காக இந்த சிலுவையில் தொங்குறாரு அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும்னு மட்டும்தான் ஒரு வார்த்தை சொல்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல எப்படி இருக்காரு? பாடுபட்டு வேதனையோட கஷ்டத்தின் மத்தியில் ரத்தத்தை சிந்தி அப்படி இருக்கிறாரு. அப்படி இருக்கிற நேரம் அவர் என்ன சொல்கிறாரு? இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறாரு. கர்த்தரோட நாங்கள் பரதேசில் இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு கள்ளன். அவன் வந்து பாஸ்டர் சொன்ன மாதிரி அவனுக்கு ஹோம் சைடுக்கு போயிருக்க மாட்டான். அவனுக்கு வந்து 1 to 1 அவனுக்கு செஞ்சுருக்க மாட்டான். அவன் வந்து எங்கள்ட மாதிரி வேதாகம கல்லூரியில் படிச்சிருக்க மாட்டான். கர்த்தரை தெரியாது, கர்த்தரை அறிஞ்சிடல. ஆனால் அந்த நேரத்தில் அவன் வந்து ஒரு மனம் மாற்றம் அடைந்து அங்கே அவன்கிட்ட ரட்சிப்பு ஏற்படுது. அடுத்த நிமிஷம் அவன்கிட்ட உயிர் போயிடும். சிலுவையில் அவன் தொங்கிக்கிட்டு இருக்கிறான், அடுத்த நிமிஷம் போயிடும். ஆனால் அவன் கிடைச்ச நிமிஷத்தில் அவன் வந்து அதை பிரயோஜனப்படுத்தி அவன் மனம் மாறி அந்த நேரத்தில் அவன் கர்த்தரிடத்தில் ரட்சிப்பை பெறுறான். கர்த்தர் அவனுக்கு பெரிய பாக்கியம். பரதேசில் கர்த்தரோடு இருக்கிறது. நீ இன்றைக்கு பரதேசில் இருப்பாயின்னு மட்டும் சொல்லலை, என்னோடைய கூட பரதேசில் இருப்பாயின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் வந்து அந்த கள்ளனுக்கு தான் கிடைச்சிது. கடைசி நிமிஷம் அவனோட மனமாற்றம், அவனோட ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் தன்னோட கரங்களை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு கர்த்தரிடத்தில் வர்றதுக்கு. நாங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்தால் அவர் அன்போடு ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்காரு. நாங்கள் பார்க்குறோம் ஒரு தாய் வந்து பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு பாடுபடுறா, கஷ்டப்படுறா, பிள்ளை பெற நேரம் கஷ்டப்படுறா. சரி, ஆனால் என் தேவன் அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரோட சித்திரவதை எப்படிப்பட்டுச்சின்னு சொல்லி நாங்கள் கடந்த வாரங்களில் பார்த்தோம். அவரோட ரத்தம் வந்து எப்படி அவங்க வேர்வை துளியாக வந்துச்சு. அவரோட பாடுபட்டார். அந்த சிலுவை மரணத்தில் அவரோட சதைகள் வந்து கிழிக்கப்பட்டுச்சு. அவ்வளவு பாடுபடுறாரு. அவரோட பாடுகளுக்கு முன்பாக வேறு எந்த பாடுமே பெருசாக இல்லை.
ஒரு தாய் வந்து தன் பிள்ளைய வந்து தன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சு வளர்க்குறா அப்படின்னு சொன்னால், என் கர்த்தர் அவருடைய தேவத்துவத்தையே விட்டுட்டு சாதாரண ஒரு மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காக தன் தேவத்துவத்தையே தியாகம் செஞ்சு ஒரு மனுஷனாக இந்த பூமியில் சாதாரணமாக வாழ்ந்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரு. அவரோட தியாகத்துக்கு முன்னுக்கு வேறு எதுவுமே பெரிய தியாகமாக இல்லை. ஒரு தாய் தான் சிறந்த அன்பு கொடுக்குறான்னு சொன்னால், என் தேவனின் அன்பு அதை விட பெரியது, மேலானது. அவரோட அன்புக்கு அளவே இல்லை, அதை யாராலையுமே கணக்கிட முடியாது. என் தேவனால் மட்டும்தான் அகாபே என்பை கொடுக்க முடியும். அகாபே அன்புன்னு சொன்னால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்குற அன்பு. ஒரு தாய் வந்து தன் பிள்ளைக்கு அன்பு செலுத்துறான்னு சொன்னால், அந்த பிள்ளையும் ஐயோ எனக்கு அன்பு காட்டணும்னு சொல்லி எதிர்பார்ப்பா. அந்த எதிர்பார்ப்பு கூட என் தேவனிடத்தில் இல்லை. அவர் வந்து எதிர்பார்க்காம அன்பு செய்கிறவர். அதனால தான் பாவியான எங்களை, கந்தையான எங்களை, எந்த விதமான தகுதியுமே இல்லாத எங்களுக்காக தண்ட சிலுவையில் கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தி எங்களை பாவங்களிலிருந்து மீட்டு எங்களை இன்னைக்கு ரட்சிப்புள்ளாக வழிநடத்தி வந்திருக்காரு. அப்படியாப்பட்ட ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்காரு. இன்றைக்கி நாங்கள் கஷ்டத்தில் உடைஞ்சு போயிட்டு இருப்போம், வேதனையில். எங்களுக்கு இன்றைக்கி போன வருஷம் கூட எங்கள் அம்மா இருந்திருப்பாங்க, இந்த வருஷம் எங்கள் அம்மா என்கிட்ட இல்லையே, எனக்கு வாழ்த்துதல் சொல்ல எங்கள் அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்போம். அது மாத்திரம் இல்லை, அம்மா இருந்துமே இருதயத்தின் அளவில் தூரமாக இருக்கிறாங்க. அப்படியானவங்க இன்றைக்கி கஷ்டத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, பிள்ளைகள் கூட இன்றைக்கி என் அம்மா கூட பிள்ளைகள் என் கூட இல்லை, எனக்கு வாழ்த்துதல் சொல்ல இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுற அம்மாக்களும் இன்றைக்கி எங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த அன்புக்காக ஏங்குறாங்க. இன்றைக்கி வியாதியின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் அநேகர் இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு. நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்னது? கர்த்தரை நாங்கள் அந்த அன்பை நாங்கள் ருசி பார்க்கறது மட்டும்தான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வேதம் சொல்லுது. ருசி பாருங்க, கர்த்தரை ருசி பாருங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம், உதாரணத்துக்கு சொல்கிறோம், இப்போ நாங்கள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோன்னு சொல்லுவோமே, ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றோம், அதை நாங்கள் இன்னொருத்தருக்கு சொல்கிறோன்னா நாங்கள் இப்படி சொல்கிறோம், ஷா நல்லா இருந்துச்சு, அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு தெரியுமா, நீங்களும் போயிட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. அப்படி நாங்கள் சொல்கிற நேரம் முன்னுக்குள்ளே உங்களுக்கு பார்ப்பாங்க, அடே இவங்க வாயில் எச்செல்லாம் ஊறுதே, அப்போ நாங்களும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு நாங்கள் கர்த்தரை பற்றி நாங்கள் சொல்கிற நேரம் அவங்களுக்கு தெரியணும். கர்த்தரை நாங்கள் அதை அனுபவித்தா மட்டும்தான் அது சொல்கிற நேரம் எங்களுக்கு வெளிவரும். கர்த்தருடைய அன்பை நாங்கள் ருசித்தா மட்டும்தான் அதை நாங்கள் சொல்கிற நேரம் அது எங்களுடைய செய்கை, எங்களுடைய நடத்தை வந்து அது வெளிக்காட்டும். அந்த அன்பு அந்த எங்களுக்கு வெளியே தெரியும், நாங்கள் கர்த்தரை அனுபவித்தா மட்டும்தான். அதுக்காக நாங்கள் கர்த்தரை எங்கள் இருதயத்தில் நாங்கள் இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தா மட்டும்தான் கர்த்தர் வருவார். நாங்கள் வெளிப்படுத்தல பார்க்குறோம், நான் கதவை வெளியே நின்று தட்டுக்கிறேன், கதவை திறந்துக்கிறவன்களோட தான் நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்லி. அப்போ அந்த கதவை திறந்தால் தான் கர்த்தர் உள்ளே வருவார். எங்களோட இருதயத்தை நாங்கள் திறந்தால் தான் கர்த்தர் எங்களை உள்ளே வருவார். நாங்கள் இன்றைக்கி எங்களோட இருதயத்தை நாங்கள் திறப்போம், கர்த்தருடைய அன்பை நாங்கள் ருசி பார்ப்போம். ருசி பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த அன்பை அனுபவிக்க மற்றவங்களை நாங்கள் அழைப்போம். கர்த்தருக்கு நன்றி, இந்த வார்த்தைகளை தந்ததுக்காக நாங்கள் எங்களை ஆராய்ச்சி பார்ப்போம். நன்றி. ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் எழும்பி நின்று ஆண்டவரை நாங்கள் நமஸ்கரிப்போம், ஆண்டவரை துதிப்போம். அந்த தாய் பாசமுள்ள ஆண்டவர் நகோமி எந்த தூரத்துக்கு போனாலும் தாய் பாசம் ஒரு நாளும் மாறாது. அந்த தாய் பாசத்துக்கு இணங்க வேறு எந்த ஒரு பாசம் இல்லாதபடியால் அந்த தேவன் திருப்பி அவருக்கு கைகளை கொடுக்கிறார். எந்த பஞ்சம் வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிந்தனையோடு இந்த காலை வேளையில் நாம் அனைவரும் ஆண்டவருக்கு சொல்லுவோம், சுவாமி என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மனசுக்கு, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சுற்றாலில், உங்களுடைய பின்னணியில் ஏதாவது ஒரு சவால் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறது, அந்த மனசுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா என்றால் அந்த கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்து என் இயேசையா முழு இதயத்தோடு நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த பாடலை நாங்கள் பாடி
கிருபையும் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஜீவனுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில சுவாமி, நீர் எவ்வளவு தூரம் எனக்கு அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி, எவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி, எவ்வளவு தூரம் சுவாமி எனக்காக பறந்து பேசுகிறவங்களாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம். சுவாமி, எவ்வளவு தூரம் நீர் எனக்கு அன்பாக இருந்து என்னை ஆதரித்து அரவணைக்கிற தெய்வம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, மண்டையில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீ இல்லாமல் என்னுடைய வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் எனக்கு தீர்மானம் எடுக்க முடியாது. நீர் இல்லாமல் எனக்கு முன் செல்ல முடியாது. ஆண்டவரே, அந்த உறுதித்தன்மையோடு முன் செல்லத்தக்கதாக எனக்கு அங்க மறித்து உயிர் தெழுந்து வெற்றி தந்த தெய்வத்தோடு நான் முன் செல்லத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை தந்து விடுவித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி, அப்பா, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் மற்றும் பெற்றோர்கள், அப்பாமார்கள் சுவாமி, பிள்ளைகளை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரன் இயேசுவானுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.